Hello students, welcome back to Paripunali classes. So இன்னைக்கு நம்ம கிளாஸ் எதை பத்தினா 12th maths integration concept வந்து ஒரு sum தான் பார்க்க போறோம். So integrate f of x equal to 1 by 1 minus cos 2x. So இந்த sum எப்படி integrate பண்ணி solve பண்ணலான்றதை பார்க்கலாம். So first so integrate னு கொடுத்தனால கொடுத்திருக்க ஃபங்க்ஷனை integrate symbol ஓட போட்டு எழுதுறோம். So integrate f of x. So I equal to integral symbol of f of x னு எழுதுறோம். So f of x வந்து question. So question substitute பண்ண போறோம். So எப்பயுமே first question கொடுத்திருக்க question integrate symbol போட்டு first இதை எழுதணும். So இந்த ஸ்டெப்பை மிஸ் பண்ணக்கூடாது. So next இப்போ ஓரளவுக்கு சால்வ் பண்ணக்கு அப்புறம் தான் so f of x dx. So இங்க dx னு போட்டுக்கிறோம். So integrate with respect to x. So எப்பயுமே இப்போ சால்வ் பண்ணிட்டு ஃபைனலா நம்ம ஃபார்முலாவோட ரிலேட் பண்ணி நம்ம இன்டெகிரேட் பண்ண போறோம். ஸோ முடிஞ்ச வரைக்கும் சால்வ் பண்ண ட்ரை பண்ணலாம். ஸோ காஸ் 2x எப்படி சொல்லலாம்னா 1 மைனஸ் 2 சைன் ஸ்கொயர் எக்ஸ்ன்னு சொல்லலாம். ஸோ காஸ் 2x வந்து ஒரு 2-3 ஃபார்முலா இருக்கு. அதுல நம்மளுக்கு ரிலேட் ஆகுற மாதிரி இருக்க ஃபார்முலா எடுத்துக்கிறோம். நம்மளுக்கு ரிலேட்னா எப்படின்னா இப்போ இங்க 1 மைனஸ்னு இருக்கு. ஸோ இதை சப்ஸ்டிட் பண்ணா இந்த 1 அவாய்ட் பண்ணிட்டு சிம்பிளா ஒரே ஒரு டேர்ம் வர மாதிரி இருந்துச்சுன்னா அதை சால்வ் பண்ண ஈஸியா இருக்கும். ஏன்னா ஆல்ரெடி இங்க 2 டேர்ம்ஸ் இருக்கு. ஸோ சிம்பிளிஃபை பண்ணி இன்னும் கொஞ்சம் ரெடியூஸ் பண்ண தான் ட்ரை பண்ணணும். ஸோ சப்ஸ்டிட் பண்ணலாம். ஸோ இன்டெக்ரல் 1 by 1 மைனஸ் அப்படி எழுதிட்டு காஸ் 2x வந்து 1 மைனஸ் 2 சைன் ஸ்கொயர் எக்ஸ் அதை சப்ஸ்டிட் பண்றோம். dx அப்படி எழுதுறோம். ஸோ இப்போ மைனஸ் உள்ள கொண்டு போனோம்னா 1 by 1 மைனஸ் 1 பிளஸ் 2 சைன் ஸ்கொயர் எக்ஸ். ஸோ மைனஸ் உள்ள வந்ததுனால பிளஸ் 1 மைனஸ் 1 ஆயிடுச்சு. மைனஸ் 2 சைன் ஸ்கொயர் எக்ஸ் வந்து பிளஸ் 2 சைன் ஸ்கொயர் எக்ஸ் ஆயிடுச்சு. ஸோ பிளஸ் 1 மைனஸ் 1 கேன்சல் ஆயிடும். அப்போ 1 by 2 சைன் ஸ்கொயர் எக்ஸ் dx இருக்கு. ஸோ ஓரளவுக்கு கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடா இருந்தது, ஓரளவுக்கு ரெடியூஸ் பண்ணிட்டோம். இப்போ நெக்ஸ்ட் இப்போ வந்து கான்ஸ்டன்ட்டை வெளில எடுத்துடலாம். 1 by 2 வெளில எடுத்துடலாம். இப்போ இது வந்து 1 by sin ஸ்கொயர் எக்ஸ் வந்துருக்கு. ஸோ 1 by sin ஸ்கொயர் எக்ஸ் எப்படி எழுதலாம்னா கொசிகன் ஸ்கொயர் எழுதலாம். ஸோ எஸ்னா சி வரணும், சினா எஸ். ஸோ ஆப்போசிட் எஸ்னா சீக்கன்ஸ் வராது, எஸ்னா கொசிகன்ஸ் வரும். ஸோ அதாவது எஸ்க்கு சி ஆப்போசிட்டா எழுதணும். அப்போ இன்டெகிரல் கொசிகன் ஸ்கொயர் எக்ஸ் டிஎக்ஸ். ஸோ இப்போ இது இன்டெகிரல் இதுக்கு நம்மளுக்கு ஃபார்முலா இருக்கு. இன்டெகிரல் ஆஃப் மைனஸ் கொசிகன் இன்டெகிரல் ஆஃப் கொசிகன் ஸ்கொயர் எக்ஸ் வந்து மைனஸ் காட் எக்ஸ். அப்போ 1 by 2 மைனஸ் காட் எக்ஸ் பிளஸ் சி. ஸோ எப்பவுமே இன்டெகிரல் முடிஞ்சோடனே பிளஸ் கான்ஸ்டன்ட் எழுதுவோம். அப்போ மைனஸ் காட் எக்ஸ் பை 2 பிளஸ் சி தான் ஆன்சர். சம் புரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.